கொடைக்கானலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சைக்கிளிங் சென்றார். ஏரிச்சாலையில் 2 கிலோமீட்டர் நடைபயிற்சி மேற்கொண்ட மு.க.ஸ்டாலினிடம் பொதுமக்கள் செல்ஃபி எடுக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். அருண் பிரகாஷ், வணக்கம். கொடைக்கானலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது பொதுமக்கள் அவருடன் செல்ஃபி எடுக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. தமிழக முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஓய்வு எடுப்பதற்காக 4 நாட்கள் கொடைக்கானல் வந்துள்ள நிலையில் 2 நாட்கள் ஏரிச்சாலை மற்றும் நீர்த்தேக்க பகுதியில் நடைபயிற்சி செய்து வந்தார். இதில் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம், செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் இன்று 3வது நாளாக ஏரிச்சாலை பகுதியில் நடைபயிற்சி செய்தார். அதனைத் தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகாலை வேளையே ஆர்வத்துடன் முதல்வரை காண படையெடுத்தனர். மேலும் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக ஏரிச்சாலை பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபயிற்சி செய்த முதல்வர் திடீரென சைக்கிளிங் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. சலோமி. கொடைக்கானலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சைக்கிளிங் சென்றார். ஏரிச்சாலையில் 2 கிலோமீட்டர் நடைபயிற்சி மேற்கொண்ட மு.க.ஸ்டாலினிடம் பொதுமக்கள் செல்ஃபி எடுக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். அருண் பிரகாஷ், வணக்கம். கொடைக்கானலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது பொதுமக்கள் அவருடன் செல்ஃபி எடுக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. தமிழக முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஓய்வு எடுப்பதற்காக 4 நாட்கள் கொடைக்கானல் வந்துள்ள நிலையில் 2 நாட்கள் ஏரிச்சாலை மற்றும் நீர்த்தேக்க பகுதியில் நடைபயிற்சி செய்து வந்தார். இதில் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம், செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் இன்று 3வது நாளாக ஏரிச்சாலை பகுதியில் நடைபயிற்சி செய்தார். அதனைத் தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகாலை வேளையே ஆர்வத்துடன் முதல்வரை காண படையெடுத்தனர். மேலும் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக ஏரிச்சாலை பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபயிற்சி செய்த முதல்வர் திடீரென சைக்கிளிங் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ்.